இதுதான் வேலரி மெக்டேனியல். வெட்னரி டாக்டரான இவங்க அவங்களோட அபார்ட்மெண்ட்ல 7வது மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எது அவங்கள தூண்டிருக்கும், அதை இந்த வீடியோல பார்க்கலாம். அன்னைக்கு மிட்நைட்ல போலீஸ் வேலரினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க வேலரியும் அவங்களோட புது பாய் ஃப்ரெண்டான லியோனும் இருக்காரு. அவங்க கிட்ட உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, திருட வந்தவங்க யாரோ அவர் தலையில ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. 2017 வேலரி மெக்டானியல் ஹியூஸ்டன் டெக்சஸ்ல ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட்டை தங்கியிருக்காங்க. அதாவது அது எந்த அளவுக்கு லக்ஸரினா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா மொத்த சிட்டியுமே தெரியும். வேலரி அங்கதான் ஒரு வெட்டினரி டாக்டரா இருந்திருக்காங்க. எல்லா அனிமல்ஸ் கிட்டயுமே ரொம்ப பாசமா பழகுவாங்க. கூட வேலை பார்க்கறவங்களுக்கு இவங்க பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களோட மேரேஜ் வாழ்க்கை சொல்ற அளவுக்கு கிடையாது. வேலரியோட ஹஸ்பண்ட் தான் மேக். இவரு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருந்தனால 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட 6 வயசு பொண்ணை பாத்துக்கிறதுக்கான கஸ்டடி 2 பேர்கிட்டயுமே கோர்ட் கொடுக்குறாங்க. இது வேலரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து நம்ம பொண்ணோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்ததா டாக்டர் லியான் ஜேக்கபை மீட் பண்றாங்க. லியான் ரொம்ப பணக்கார பையன். தனியா பிரைவேட் ஸ்கூல், வின்டர் சீசன்ல ஸ்கை ட்ரிப் போறதுன்னு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் காலேஜ் முடிச்சதும் மெடிக்கல் ஸ்கூல் கூட கரேபியன்ல போய் தான் படிக்க போனாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப அளவுக்கு அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேலரியோட லைஃபே புதுசா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, திருப்பியும் அதே லவ்வோட. இவங்க 2 பேருக்குமே ஒரு பாஸ்ட் இருந்தது. லியானோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் மேகன். அவங்களோட பிரேக்கப் ஆனனால தான் இப்ப வேலரியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள்லயே 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. மார்ச் 10, 2017 அன்னைக்கு நைட்டு 3 மணி போல போலீஸ் வேலரியோட அபார்ட்மெண்ட்குள்ள வராங்க. உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு கார் ராபரியில யாரோ அவரோட தலையில சுட்டுட்டாங்கம்மா. இத கேட்ட வேலரி ஷாக்ல மனசு உடைஞ்சால ஆரம்பிக்கிறா. லியான் அவளை சமாதானப்படுத்துறான். ஆனா ஒரு பக்கம் என்னன்னா, லியானுக்கோ இந்த சிச்சுவேஷனை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இத முழுசா புரிஞ்சுக்க லியானோட லைஃப பத்தி பார்க்கணும். லியானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் மேகன். மேகனை மீட் பண்றதுக்கு முன்னாடியே ஆனி அப்படின்ற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி 11 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள லைஃப் நல்லா போகாதனால 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அடுத்துதான் லியான் ஆனி எங்க போனாலும் ஸ்டாக்கிங் பண்ணனால போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து லியானோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நிறைய ஏத்த இறக்கம் இருந்துச்சு. லியான் தன்னோட மெடிக்கல் ஸ்கூல்ல கரேபியன்ல முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாரு. ஆனா அவரால் மெடிக்கல் லைசன்ஸை மட்டும் வாங்கவே முடியல. அப்பதான் அவரு டெக்சஸ் வராரு. அங்க மேகனை மீட் பண்றாரு. 1000 மைல் தள்ளி இருக்கிற பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியால மேகன் பெரிகாஸ் ஒரு நார்மலான லைஃபை வாழ்ந்துட்டு வந்தாங்க. மேகன் பஸ்லிங் ஹோட்டல்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா இருந்தாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட், ஹார்ட் ஒர்க்கிங். தன்னோட சொந்த உழைப்பிலேயே வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க லியோனை மீட் பண்றாங்க. லியான் யுனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க்ல டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனா இருக்காரு. அப்பதான் மேகன் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல ரொம்ப நாள் ஸ்டே பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் லியானுக்கு அமையுது. அப்ப லியானுக்கு மேகனை ரொம்ப பிடிச்சு போகவே அப்ரோச் பண்றாரு. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் லியானை வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சார்மிங், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் கூட. அதே மாதிரிதான் மேகனுக்கும் நோ சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடைக்கல. 2 பேரும் டேட்டிங் போறாங்க. மேகனுக்கு லியானோட இருந்த அந்த நாட்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தனால அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 2 மந்த் கிட்ட போகுது. அப்பதான் ஒரு நாள் லியான் சடனா, எனக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. என்னோட ஹோம் டவுனான டெக்சஸ்ல மெத்தடிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம அங்க போயிடலாம். அங்க இருந்து நம்ம 2 பேரும் லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. மேகனும் இங்க தன்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட், வேலை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு லியான் கூட போறாங்க. அங்க போன 10 நாள்ல மேகனுக்கு இன்னொரு ஜாப் கிடைக்குது. அப்பப்ப லியானோட பிரதர், அம்மா எல்லாரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மேகனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைம்ல ஒரு பப்பியையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நாள் போக போக மேகன் மட்டும்தான் வேலைக்கு போற மாதிரி தெரியுது. லியான் குடிச்சுக்கிட்டே வீட்லயே இருந்திருக்கான். இங்க வந்த பிறகு எந்த ஒரு ஜாபுக்கும் போற மாதிரி தெரியல. அவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கான ரெண்ட், கரண்ட் பில்லு, மத்த எல்லா செலவையுமே மேகன் தான் பாத்துக்கிறாங்க. மேகன் தொடர்ச்சியா ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரா. வீடு ஃபுல்லா எல்லா பக்கமும் துணி செதறி கிடக்கு. வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா இருந்துச்சு.
அப்ப லியான் கிட்ட நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்ல அவன் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான், சண்டை போடுறான், சிகரெட் பாக்ஸை எடுத்து தூக்கி மூஞ்சில அடிக்கிறான், அவளோட எல்லா துணியையுமே எடுத்து பால்கனில இருந்து வெளியே தூக்கி போடுறான். மேகனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் மேகன் புரிஞ்சுக்கிறா, இதுதான் இவனோட உண்மையான முகம், இதுக்கு மேல இவனோட இருக்க முடியாது அப்படின்னு. மேகன் அவளோட பேக்கையும் அந்த டாகையும் எடுத்துக்கிட்டு கிளம்பவே லியான் அவளை போக விடாம தடுக்கிறான். அதனால மேகன் கத்தி கூச்சல் போட லியான் மூஞ்சிலேயே குத்துறான். உடனே மேகன் தன்னோட எல்போ வச்சு அவனை அட்டாக் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறா. அங்கிருந்து நேரா அவ கூட வேலை பாக்குற பொண்ணு வீட்டுக்கு போறா. அங்க இவளோட ஃப்ரெண்ட், என்ன முகம்ல எப்படி இருக்கு, இப்படி வீங்கி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. மறுபடியும் தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்காக மேகன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுல இருந்த எந்த பொருளையுமே காணோம், ஈவன் பர்னிச்சர் கூட இல்ல. இவங்க 2 பேருக்குமே ஷேர்டு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருந்திருக்கு. அதுல இருந்த முக்காவாசி பணத்தை லியான் எடுத்திருக்கான். உடனே மேகன் பயத்துல போலீஸ்க்கு கால் பண்ணி எமர்ஜென்சி ப்ரொடெக்டிவ் ஆர்டர் கேஸை ஃபைல் பண்றாங்க. அதுக்கு எவிடன்ஸா லியான் அடிச்சப்ப எடுத்த போட்டோஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு அடுத்துதான் நிலைமை இன்னும் மோசமாக ஆரம்பிக்குது. மேகன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அப்படிதான் ஒரு நாள் ஆபீஸுக்கு வெளியில இருக்கிற புதருக்குள்ள ஒளிஞ்சு நின்னு பார்க்கவே மேகனோட கொல்லிக்கு ஒருத்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் லியானை ஸ்டாக்கிங் பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. லியானை $75,000 கொடுத்து பெயில்ல வந்திருக்கான். அதான் மேகன் யோசிக்கிறா, வீட்டு வாடகைக்கு கூட இவன்ட்ட காசு இல்லையே, அப்புறம் எப்படி இவ்வளவு பணத்தை பெரட்ட முடிஞ்சுது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இந்த பணத்தை கொடுத்து வெளியே எடுத்தது வேலரின்னு தெரிய வருது. லியான் மேகனை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே வேலரி கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைம் லியானுக்கு வேலை இல்லை, அவனோட ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணல, மேகனும் கூட இல்லை. அப்பதான் வேலரிக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்துச்சு. அவங்க குழந்தையோட கஸ்டடிக்காக நிறைய போராடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்திருக்காங்க. மேகன் கொடுத்த கேஸ்னால லியானோட மெடிக்கல் லைசன்ஸ் கேன்சல் ஆகுது. அதனால அவனால எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே வேலைக்கு போக முடியல. அப்ப இந்த ஸ்டாக்கிங் கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி மேகன் கதையை முடிக்கிறது. அதுக்கு லியான் என்ன பண்றான்னா, அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வித்து ஜாக் அப்படின்ற ஒரு ஹிட்மேனை ரெடி பண்றான். ஹிட்மேன்னா என்னன்னா, ஒரு ஆளை கொல்றதுக்காக ஹையர் பண்ற ஒரு பர்சனை தான் ஹிட்மேன்னு சொல்லுவாங்க. இந்த கொலையை பிளான் பண்றதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. எதிர்பாராத விதமா வேலரியும் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை கொல்லணும்னு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இப்படி பண்ணா குழந்தையோட ஃபுல் கஸ்டடியுமே தனக்கு வரும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அட்வான்ஸா அவளோட வெட்டிங் ரிங்கை கொடுத்துட்டு ஹஸ்பண்டோட அட்ரஸையும் நேமையும் அங்க இருந்த டிஷ்யூ பேப்பர்ல எழுதி கொடுக்குறா. லியான் மேகனை கொலை பண்ண ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வச்சிருந்தான். இந்த கொலையில எந்த மாதிரியான தடையுமே கிடைக்க கூடாதுன்னு ஒரு கெமிக்கலை மேகனோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி கொலை பண்ண சொல்றான். அதுக்கடுத்து மேகனை ஹிட்மேன் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மீட்டப்க்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 நாள்ல ஹிட்மேன் இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஈவினிங் ஒரு 7:45 போல போறாரு. ஆமாங்க, வேலை முடிஞ்சு உங்க எக்ஸ் ஹஸ்பண்டை கொன்னாச்சு, அதாவது கார் ராபரி நடக்கிறப்ப கொலை பண்ண மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாரு. இதுக்கடுத்து மேகனை தான் கொல்லணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கரெக்டா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹியூஸ்டன் டெக்ஸஸ்ல இருக்கிற ஒரு தடை செய்யப்பட்ட வேர் ஹவுஸ்குள்ள மேகனை கடத்தி கை கால் எல்லாத்தையுமே கட்டி வாயை டேப் போட்டு ஒட்டி அந்த போட்டோவை ஹிட்மேன் லியானுக்கு அனுப்புறாரு. இவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே, என்ன ஆனாலும் சரி அவ கதையை முடிச்சிருங்கன்னு லியான் சொல்றான். மிட் நைட் போல மேகனையும் கொன்னுடுறாங்க. அவ்வளோதான், இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு லியான் நினைக்கிறப்பதான் இந்த மொத்த கதையுமே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. இந்த பிளான்ல போலீஸும் மேகனும் லியானுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். லியான் மேகனை கொல்றதுக்காக சூஸ் பண்ண ஜாக் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு அவனுக்கு தெரியாது. போலீஸ் லியானை எப்படியாவது எவிடன்ஸோட பிடிக்கணும்னு பெரிய பிளான் போடுறாங்க. நார்மலா ஒரு கொலை பண்றப்ப அங்க பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாம, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம ஒருத்தரை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. இதுல லியான் கொல்லணும்னு மட்டும்தான் பேசியிருக்கான் அப்படின்னா இதை எவிடன்ஸா எடுத்துக்கவும் மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹிட்மேன் லியான் கிட்ட பேசுற ஃபோன் கால்ல இருந்து அவங்க மீட் பண்றப்ப எடுக்கிற வீடியோ, அவங்க பேசுற ஆடியோ, அப்புறம் அந்த கொலைக்காக கொடுத்த பணம்னு எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோல தான் மேகனை எப்படி கொல்லணும்னு லியான் சொல்லியிருப்பான். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஆமா, இப்ப எவிடன்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. இதே டைம்ல தான் வேலரியும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க.
அவரோட நேம், அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தது, அவங்க வெட்டிங் ரிங்க பேமெண்டா கொடுத்ததுன்னு ஒவ்வொரு எவிடன்ஸுமே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ்லாம் கோர்ட்ல பத்தாதுன்னு ஜட்ஜஸ் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. அதனால பிளான் பியை யோசிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட மாதிரி ஃபேக்கான கிரைம் சீனை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை எல்லாமே எவிடன்ஸா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வேலரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்த மாதிரி செட் பண்ணணும். அங்கேயே வேரஸ் பக்கத்துல ஒரு கார் ராபரி நடந்த மாதிரி அதுல தலையில ஷூட் பண்ணி ஒரு ஃபேக்கான கிரைம் சீனை செட் பண்றாங்க. இதுல போலீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா லியான் ஒரு சர்ஜன் டாக்டர் அப்படின்றனால இன்கேஸ் இது ஃபேக்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இவங்களோட மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப பக்காவா ரெடி பண்றாங்க. இதுக்கடுத்து மேகனை கிட்னாப் பண்ண மாதிரி போட்டோஸை ரெடி பண்றாங்க. மேகன் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாவே நடந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இங்க மேகனும் வேலரியோட எக்ஸ் ஹஸ்பண்டும் இறந்த மாதிரி காமிச்சாச்சு. இதுக்கடுத்து பேமெண்ட் வாங்கணும் நேர்ல மீட் பண்ணி. இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான பார்ட். லியோன் இதுல ஏதாவது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த போலீஸ்க்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஹிட்மேன் லியோனை மீட் பண்ண போறாரு. அங்க வேலரி இவரை வெல்கம் பண்றாங்க. அப்புறம் லியான், வேலரி, ஹிட்மேன் 3 பேருமே பால்கனில பேசுறாங்க. இதையும் போலீஸ் கீழே இருந்து போட்டோ எடுத்து ஒரு எவிடன்ஸா வச்சுக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே லியான் திடீர்னு ஹிட்மேனோட சட்டையை பிடிச்சு, நீ எதுவும் வச்சிருக்கியா, எங்களை காட்டி கொடுக்க போறியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஹிட்மேனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒருவேளை ஹிட்மேன் ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சிருச்சுன்னா லியான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அவரை அப்படியே பால்கனில இருந்து தள்ளி விட்டுருவான். ஆனா கொஞ்ச நேரத்திலே லியான் நார்மல் ஆகுறான். அதுக்கடுத்து $1800 பேமெண்ட்டையும் கொடுக்குறான். இதுதான் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். ஏன்னா கொலை பண்ணதுக்காக இவன் எனக்கு காசு கொடுத்துருக்கான் அப்படின்றது தான் கோர்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும். இதுக்கடுத்து தான் நம்ம முதல்ல பார்த்த சீன் வருது. வேலரியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்ல போறாங்க போலீஸ். அங்க அவங்களோட பேசினது, அவங்க ரியாக்ஷன், இது எல்லாத்தையுமே பாடி கேம்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா லியானுக்கும் வேலரிக்கும் இது எல்லாமே போலீஸ் நடத்துற டிராமான்னு கொஞ்சம் கூட தெரியாது. போலீஸ் பேசிட்டே உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வேலரிய கையில விலங்கு மாட்டிட்டு கூட்டிட்டு போக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் உயிரோட நின்னுட்டு இருக்காரு. உள்ள தூங்கிட்டு இருந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெலரி அந்த டைம்ல மொத்தமா உடைஞ்சு போயிட்டாங்க. தான் பொண்ணோட ஃபுல் கஸ்டடி கிடைக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா கடைசியில தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டேயே குழந்தைய கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கடுத்து வேலரி கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே வேலரி மேல இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லாதனால அவளுக்கு பெயில் கிடைக்குது. வெளியே வந்த ஒரே வாரத்திலேயே வேலரி அவங்க அபார்ட்மெண்ட்ல 7th ஃப்ளோர்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கடுத்து லியானுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. While you sit in jail, I hope you think of me, the girl that you called poor and uneducated. Because it's because of me you will be in prison for life. That's the end of the story. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எக்ஸைட்டிங் ஸ்டோரியில சந்திக்கலாம். See you all.